இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை, நீ பேச பேசதான் எனக்கு இருந்த குழப்பெல்லாம் தீந்துச்சு. அம்மா, அப்பா, அம்மா, என் அப்பா அம்மா என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் முழுசா உணரல. விளையாட்டாவே இருந்துட்டேன். ஆனா ஆனா இவங்க நான் உயிரையே விட துணிஞ்சிட்டாங்கன்னு யோசிக்கிறப்போ என் மனசுல இருந்த அந்த வலி இருக்கே, நான் எப்போ அதை மறக்க மாட்டேன். ரேவதி, இசை, நீ கடவுள் மாதிரி வந்து என் கண்ணை திறந்துட்ட. ஏய் ரேவதி, அழாத. கெட்டிபாலம் கெட்டிபாலம் கெட்டிபாலம். மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. நல்லா இருங்க. எங்க பையன் அமெரிக்காவுல இருக்கான். நல்ல வேலை, ரொம்ப ஒழுக்கமான பையன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ எங்களுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க 2 பேருமே ஆசைப்படுறோம். அது நான் சார், நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. நீங்க யாருமா? நான் இவளுக்கு சித்தி. சொல்லப் போனா இவ நான் பெத்த பொண்ணு மாதிரி. அப்படியாம்மா? சரி, என்ன சிக்கல்? இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடணும். அதான் என்னோட பழக்கம். என்ன உண்மை? அது இவளுக்கு காது கேட்காது. நம்ப முடியல. இவளுக்கு காதுதான் கேட்காதே தவிர இவ ரொம்ப சாமர்த்தியசாலி. இவளோட குறை வெளியவே தெரியாத மாதிரி நல்லா மேனேஜ் பண்ணிடுவா. சாரிம்மா, வருத்தப்படாதம்மா. ஆமாமா, தப்பா எடுத்துக்காத. நாங்க கிளம்புறோம். ஒரு விஷயத்தை ஓப்பனா சொல்ல போற. என் மக யாழினி ஒரு பிசினஸ் விஷயமா உங்க மூத்த மகன் ராகவ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கா. சந்திச்சதுல இருந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓ, அந்த பையனை தான் கட்டிக்கணும், போய் பேசுங்கன்னு சொன்னா. அவ எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவ விருப்பம் தான் எங்களுக்கு முக்கியம். அதான் கிளம்பி நேரா இங்க வந்துட்டோம். பிடிச்சிருந்தா தட்டு மாத்திக்கலான்னு ஏற்பாடோட வந்திருப்போம். நீங்க ஒரு மினிஸ்டர் எங்க வீடு தேடி வந்து கேக்குறது ரொம்ப பெரிய சந்தோஷம். எங்களுக்கு கௌரவமும் கூட. நல்லதும்மா. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதக பொருத்தம் ரொம்ப முக்கியம். மத்த எல்லாமே அப்புறம்தான். நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஜாதகம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன, ஜாதகம் கையிலே இருக்கு. இப்பவே பொருத்தம் பார்த்துடலாம். பொருந்தாம எங்க போகுது? ராகவ், நம்ம ஜோசியருக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. சரிம்மா. அம்மா, இந்த 2 ஜாதகமும் பொருந்தாதுமா. கண பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், யோனி பொருத்தம் இது எல்லாமே சரியா இருக்கு. ஆனா ரச்சு பொருத்தம் சரியா இல்லம்மா. அதனால என்னங்க,
கணப்பொருத்தம் யோனி பொருத்தம் எல்லாம் சரியா இருக்குல்ல? ஐயா, கல்யாணத்துக்கு பார்க்கும்போது மத்த எல்லா பொருத்தத்தையும் விட ரஜு பொருத்தம் ரொம்ப முக்கியம். அத மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லுவாங்க. அது சரியா அமையலன்னா கட்டிக்க போறவங்களோட ஆயுள பாதிக்கும். அதனால இங்க பாருங்கம்மா, நான் யாரு, என் செல்வாக்கு என்ன, என் சொத்து மதிப்பு என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். என் ஒரே மகள் யாழினிய கட்டிக்கிறதுக்கு அவன் தவம் இருக்கான். ஒரு சின்ன ஜாதக பொருத்தம் இல்லைங்கிறதுக்காக இந்த திருமணத்தை நிறுத்தணுமாங்கிறத நல்லா யோசிங்க. ஏதாவது பரிகாரம் வேணா பண்ணிக்கலாமா? இல்லங்க, ஜாதகம் சரியா இருந்திருந்தா அடுத்த செகண்டே நான் தட்டை மாத்திருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க, இதுல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். நீங்க வேற இடம் பாருங்க. நம்ம பக்கத்து வீட்டு மாலா இருக்காங்கல்ல, அவங்க தான் உங்களை பத்தி சொல்லி உங்க நம்பர் கொடுத்தாங்க. நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா, அத நீங்க சொல்லவே வேணாம். கல்யாண புரோக்கரை எதுக்கு கூப்பிடுவாங்க? கல்யாண விஷயமா தானே கூப்பிடுவாங்க. காது குத்தவா கூப்பிடுவாங்க. என்ன நான் சொல்றது? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். இது என் பொண்ணு வர்ஷினியோட ஜாதகம். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணும். ஓ, இந்த ஜாதகத்தோட பொண்ணு தான் உங்க மூத்த பொண்ணா? இல்லையே. அப்ப இளைய பொண்ணா? அது எப்படிமா? மூத்த பொண்ணு இல்லைன்னா இளைய பொண்ணு, இது ரெண்டு தானே ஆப்ஷன். நான் எப்போதுமே மேஜிக்கா சாரி லாஜிக்கா பேசுவேன். ஆமா சார், எனக்கு ஒரே பொண்ணுதான். அப்படியா? நான் வர்றப்போ ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தேனே. அது என் பொண்ணு இல்ல, என் ஓரவத்தியோட பொண்ணு. ஓ, அவளுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் பண்ற ஐடியா எனக்கு இல்ல. என் பொண்ணுக்கு தான் நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். பாத்துடலாமா? நல்ல பையனா பாத்துடலாம். சார், நல்லா வசதியான பையனா பாருங்க. ம். கார் இருக்கணும், பெரிய வீடு இருக்கணும். மாப்பிளைக்கு மாசம் குறைஞ்சது ஒரு 2 லட்சம் ரூபாயாவது வருமானம் வரணும். அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு என் பொண்ணு போனானா எந்த கஷ்டமும் படாம மகாராணி மாதிரி இருக்கணும். உங்களுக்கு சுபத்ரா தேவிய தெரியுமா? தெரியுமே, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தடவை கோயில கூட பாத்திருக்கேன். அவங்களா பெரிய ரேஞ்சு சார். அவங்க பையன் ஜாதகம் கூட என்கிட்ட இருக்கு. பேசாம அவங்க வீட்டுல சம்பந்தம் பேசிடலாமா? நிஜமாவா? அட ஆமாம்மா, இந்த அம்பானி வேற அவசரப்பட்டு அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க கேக்குற ரேஞ்சுக்கு சுபத்ரா தேவி வீட்டு சம்பந்தம் தான் ஒரே வழி. கிண்டல் தானே பண்றீங்க? புரிஞ்சா சரி, நான் வரேம்மா. நான் சேர்த்து வைக்கிற பையனும் பொண்ணும் லைஃப் லாங்கா சந்தோஷமா இருப்பாங்க. அந்த கைராசி எனக்கு இருக்கு. சரி, ஏதோ என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பாருங்க.